வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு. இல்ல இதுல வந்து திட்டமிட்ட சதி இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம். அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸிங் எல்லாம் செக் பண்ணுவோம். அவங்களுடைய குடும்ப பின்புலம் ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணி நாங்கள் விசாரிக்கிறோம். விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுறோம்னு சொல்லியிருக்கோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி நாங்கள் எஃப்ஐஆர் காப்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏதாச்சும் மு.க. ஸ்டாலின் சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் உடனடியாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கண்டிப்பாக இறவோம். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது போறதெல்லாம் அதுக்கப்புறம். எங்களை நம்பி பெண்கள் வரும்பொழுது அவங்க மேல ஒரு சிறு தூசி பட்டா கூட நாங்க வந்து சும்மா விட மாட்டோம். அவங்க மேல பாட்டிலே அடிச்சு உடைச்சிருக்காங்க. தலையில பட்டிருந்தா அவங்க உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கும். கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால இன்றைக்கு எஃப்ஐஆர் காப்பியாக வெயிட் பண்றோம். எங்களுடைய பிரச்சாரம் மீண்டும் வலிமையுடன் காலைல பர்மிஷன் வாங்கிட்டோம்ல, எந்த வெஹிக்கிளும் யூஸ் பண்ணாம ரோட்ல நடந்து ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடு நான் போவேன். அதை நான் பதிவு பண்றேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க வந்து போலீஸ்ல கொடுத்திருக்கோம். அது எங்க கிட்ட இன்னும் யாரு கைது பண்ணாங்க அவங்க முகத்தை எங்களுக்கு காமிக்கல. எங்க கிட்ட இருக்கு. அரெஸ்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா அவங்க முகத்தை காமிக்கணும். வீடியோ எங்க கிட்ட இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. ஆனா காவல்துறை யாரு அரெஸ்ட் பண்ணாங்கிறது காமிக்கல. நாங்க ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம். ஃபுட்டேஜ் கொடுத்து கைது பண்ணி வச்சிருக்காங்க. காலையில எல்லா விதமா நாங்க வந்து உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் நாங்க எஃப்ஐஆர் போட்டு நாங்க வந்து உங்களுக்கு தரோம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. காவல்துறைக்கு நாங்கள் வந்து ஒத்துழைப்பு இப்பொழுது கொடுக்கிறோம். காலையில 10 மணிக்குள்ள இதுக்கான எஃப்ஐஆர் காப்பியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கவங்க தான் கரெக்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. காப்பீஸ் எல்லாமே நாங்க கொடுத்திருக்கோம். எங்களுடைய அட்வொகேட்ஸ் டீம் மினிட் நைட்டு தூங்காம நாங்க இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். கடுமையான நியாயம் கிடைக்கும். இனி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்ல பொதுமக்கள் மீது கை வைத்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய உயிரை மீறி அவங்களை காப்பாத்துங்க நாங்க சொல்றோம். தேர்தல் அலுவலர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்க 300 பேர் சொன்னாங்க. அதுக்கு மேல சேர் போடல. ஒரு பாதையை விட்டோம். அதே மாதிரி ஒரு அறவழியில எங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கணும். பிரச்சாரத்துடைய நடுவுல ரைட் சைடுல ஒரு மேன்ஷன் தங்கும் விடுதி இருக்கு. அங்க இருந்து 2 பேர் பாட்டில்களை உடைச்சி தூக்கி எறிஞ்சாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத்தன் பேசிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு. இம்மீடியட்டா நம்மளோட நிர்வாகிகள் மாவட்ட செயலர் எல்லாரும் அங்க ஓடினாங்க. அதுல என்னுடைய அம்மா வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அந்த பாட்டில் நேரா வந்து அவங்க முட்டில ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு உடைஞ்சிருக்கு. இந்த உடைஞ்சு தெரிச்ச வலியிலையும் அதிர்ச்சியிலையும் அவங்க மயக்கம் போட்டிருக்காங்க. தலையில அடிபட்டு தான் இந்நேரம் உயிரே போயிருக்கும். ஸோ அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கள போய் பார்த்தேன். அந்த காலெல்லாம் வீங்கி இருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பய உணவுல இருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. வலியோட நடக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்து முடிச்ச பிறகு அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தைரியம் கொடுத்தாரு. எங்களுக்கு நாங்க எல்லாரும் போய் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தோம். அவங்களோட எப்பையும் நாங்கள் துணை இருப்போம்ங்கிறத பதிவு பண்ணோம். அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்ப ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. தலையில அடிபட்டு இருந்தா இந்நேரம் அவங்க நிலைமை என்ன நிலைமைங்கிறது எங்களை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அங்கிருந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். நாங்கள் கோரிக்கை வச்சோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் உடனே நாங்க ரெக்கவரி பண்ணிட்டோம். உள்ள ரூம்குள்ள நிறைய பாட்டில்ஸ் இருந்திருக்கு. அதை உடைச்சி வச்சிருந்திருக்காங்க தூள் தூளா.
இதை வந்து திமுகவுடைய மு.க. ஸ்டாலினுடைய பயம் எங்க பார்த்தாலும் அவருக்கு தெரியுது. நேற்று குளத்தூருக்குள்ள வரக்கூடாதுங்கிற என்ற உணர்வுடன் காவல்துறையே இல்லாம அது ஒரு பெரிய ஸ்டாம்பீடை உருவாக்க பார்த்தாங்க. பாதியிலே பிரச்சாரத்தை முடிச்சோம். வில்லிவாக்கத்துல பிரச்சாரம் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் பொழுதே 2 குண்டர்களை வச்சு பாட்டில உடைச்சு, அதுவும் பெண்கள் மேல உடைக்கிறாங்க. பெண்கள் மேல உடைச்சா அவங்க பயந்துட்டு இனிமேல் கூட்டம் வரமாட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கேவலமான சிந்தனை, ஒரு ரவுடித்தனமான அரசியலை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபு அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ரவுடிசம் உருவாக்கக்கூடிய அமைச்சர்களும் அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அரசியலை நாங்க ஜனநாயக பூர்வமாக 5 வருஷமா செஞ்ச ஆட்சியை செய்த தவறுகளை நாங்க சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். இதை தவிர நாங்க எதுவும் செய்யறது இல்லை. ஆனா அவங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு மன்னராட்சி மனநிலையை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. அவங்க குடும்பம் ஹாஸ்பிட்டல்ல நிக்குது. சாதாரண ஒரு ஏழை குடும்பம் அது. எங்க தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியை விரும்பி இந்த பிரச்சாரத்தை பார்க்க வந்தவங்க, அவ்வளவுதான். கரூர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நாங்க எல்லா கொடுமைகளையும் இந்த திமுக அரசு கிட்ட இருந்து நாங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். காவல்துறையும் இந்த அதிகாரத்தை வச்சு, பணபலத்தை வச்சு எங்களை எந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குமோ அதை நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க.